மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடையோராய் வாழ்தலுமே உக்ரானத்துவம். வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடையோராய் வாழ்வதுமே உக்ரானத்துவம். ஸ்டூவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை உள்ள பகுதி தான் நம்முடைய தியான பகுதி. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மற்றொரு திருமறை பகுதியும் உண்டு. அது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. அந்த பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நம்முடைய தியானத்தின் ஆதார வசனமாக நான் தெரிந்தெடுத்திருக்கின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன்
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு நல்ல எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அது என்ன நல்லெண்ணம்? உங்கள் கணக்குக்கு பலன் வர வேண்டும், நீங்கள் நஷ்டப்படக்கூடாது, அதுதான் என் விருப்பம். நீங்கள் நஷ்டப்படக்கூடாது, உங்கள் கணக்குக்கு பலன் வர வேண்டும், அதுதான் என் விருப்பம். மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு இருப்பவர்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தோடு இருப்பவர்களை தான் விரும்புவார்கள். பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்கள் மதிப்பதில்லை. நம்முடைய முகத்தின் இரு பக்கங்களும் ஒன்று போல இருப்பதில்லை. வலது பக்கமும் சரி, இடது பக்கமும் சரி, இந்த முகம் இரண்டு பக்கமும் ஒரே அளவாக இருப்பதில்லை. அதே போல ஒரு கண் மற்றதை விட அதிக பார்வை திறன் கொண்டதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய வலது காது இடது காதை விட உயரமாக இருக்கும். இது போலதான் மனிதர்களுடைய சிந்தனையும் செயலும் ஒன்று போல இருக்காது. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லாருடைய சிந்தனையும் செயலும் ஒன்று போல இருக்காது. தங்களுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது என கவனமாக பார்த்து செயல்படும் மனிதர்கள் மற்றவர்களுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தோடு இருக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு என்ன வந்தால் என்ன, எனக்கு மட்டும் ஒன்று வரக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை தான் மனிதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மனித மனதிலே மறைந்து இருக்கிற இந்த மோசமான ஈனமான பாவம்தான் எல்லா ஒழுங்கீனத்திற்கும் தாய். எல்லா ஒழுங்கீனத்திற்கும் இதுதான் தாய். இது சமூக முன்னேற்றத்தை அளிக்கிறது, தகுதியற்ற ஆசைகளை வளர்க்கிறது, மனசாட்சியை கொல்லுகிறது. மனிதருக்கு இதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். அந்த உவமையை தான் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் இருக்கிற அந்த உவமையை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன், சுயநலம் மிகுந்து வாழுகின்ற நமக்கு ஆண்டவர் இதிலிருந்து என்னென்ன அறிவுரைகளை, என்னென்ன படிப்பினைகளை, என்னென்ன திருத்தங்களை தருகிறார் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அதை தான் பிரதானமாக இந்த தியானத்திலே நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக, அவர் ராஜ்யம் நமக்காக. அவர் ராஜ்யம் நமக்காக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபு ஆகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். பிரபு ஆகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். தம்மை குறித்துதான் ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். தம்முடைய அடையாளத்தை மறைத்து பிரபு என சொல்லுகிறார். பிரபு என்றால் என்ன? இளவரசன், பிரின்ஸ். இளவரசன் ஒருவன் ராஜ்யத்தை பெற்று வரும்படி தூர தேசம் போக புறப்பட்டார். தம்மை தாமே பெருமைப்படுத்தாமல் தம்மை மறைத்து பல நற்காரியங்களை ஆண்டவர் செய்வார். மனிதர்களைப் போல ஒருபோதும் யாருக்கும் தெரியாதபடி தன்னை மறைத்து கொண்டு தீமையான காரியங்களை செய்ய மாட்டார். மனிதர்கள் தங்களை மறைத்து கொண்டு தீமையான காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் அப்படி செய்பவர் அல்லர். அவர் தன்னை மறைத்து கொண்டு நல்ல காரியங்களை செய்பவர். அவர் கற்றுத்தந்த ஜெபத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். அது என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ராஜ்யத்தை நமக்காக உலகத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர் தூர தேசமாகிய பரலோகத்திற்கு சென்றார். மீண்டும் சொல்லுகிறேன், ராஜ்யத்தை நமக்காக உலகத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவர் தூர தேசமாகிய பரலோகத்திற்கு சென்றார். ஒருபோதும் அவர் தமக்காக வாழவே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன் ரெனாடோ ஃபேரோஸ் என்கிற ஒரு மனிதரை குறித்த ஒரு செய்தித்தாளிலும் ஊடகத்திலும் வெளிவந்தது. ரெனாடோ ஃபேரோஸ் இந்த மனிதர் போர்ச்சுகல் நாட்டிற்கு அருகே உள்ள மட்ரீரியா என்கிற தீவிற்கு அருகாமையில் உள்ள ஒரு சிறிய தீவை தன்னுடைய சேமிப்பை எல்லாம் கொடுத்து விலைக்கு வாங்கினார். தான் ஒரு நாட்டை அந்த தீவிலே உருவாக்கி அதற்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீவை அவர் விலைக்கு வாங்கினார்.
ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது என்று அவரிடத்திலே பேட்டி கண்டார்கள். அவர் சொன்னார், ராஜாவின் அதிகாரத்தை செலுத்தி ஆள வேண்டும், உலகில் ராஜாவாக வாழ வேண்டும், இது என் நீண்ட நாள் ஆசை. நானே என் நாட்டிற்கு தேசிய கீதம் இயற்றுவேன், முடிந்தால் அதை மாற்றுவேன், நினைத்தால் அதை மாற்றுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ண நிறங்களிலே கொடிகளை பறக்க விடுவேன். நானே இந்த தீவின் அரசன், நானே இந்த தீவின் போலீஸ், நானே இந்த தீவின் தோட்டக்காரன், எல்லாம் நானே என்று சொன்னார். எல்லா அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே என்னும் அதிகாரத்தினால் தான் படைத்த மக்களை ஆள்வதற்காக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருவதற்கு பரலோகம் செல்லவில்லை. அவருடைய ராஜ்யம் என்பது அரசாங்க அமைப்பு முறை அல்ல. அவரும் நாமும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு கூட்டு வாழ்க்கை அமைப்பாகும். அதிகாரம் காட்டி அடிமைத்தனம் செய்யாத அவருடைய ராஜ்யம், எவ்வித ஆதிக்க தலையீடும் இல்லாமல் மக்கள் நற்குணங்களோடு சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கே அவரது ராஜ்யம். பசித்தல் இயல்பானது, ஆனால் பசிக்க வைத்தல் என்பது கொடூரமானது. இத்தகைய கொடூரங்கள் எதுவும் இல்லாத பேரின்ப நிலையே அவருடைய ராஜ்யம். அதை பெற்று தருவதற்குத்தான் அவர் தூர தேசமாகிய பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகவே அவர் ராஜ்யம் நமக்காக. இரண்டாவது, அவரது திரவியம் நமக்காக. அவரது திரவியம் நமக்காக. லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறப்படும் போது பிரபு தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். எல்லாவற்றையும் மனிதருக்கு தந்துவிட்டு விலகி நிற்றலில் வெளிப்பட்டு நிற்கிறது அளக்கவே முடியாத ஆண்டவரது அன்பின் அலைநீள அடர்த்தி. அவருடைய அன்பு, ஞானம், அறிவு, புத்தி, உயரிய சிந்தனை, தியாகம், சீர்திருத்தம், விடாமுயற்சி, வழிகாட்டுதல், உண்மையான தன்னதிகாரம் போன்றவற்றை மனிதருக்கு அவர் திரவியமாக கொடுத்தார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆகியவைகளிலே இவைகளே அவருடைய பொக்கிஷத்தில் அடங்கியுள்ளன என கூறப்பட்டுள்ளன. லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஐ கவனியுங்கள். அவர் புறப்படும் முன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் திரவியம் கொடுத்தார். பிறர் காணாதவாறு அவர்களை தனியாக அழைத்து திரவியத்தை கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் முன்பாக, எல்லாரும் காணும்படியாகத்தான் அந்த 10 பேருக்கும் அவரது திரவியத்தை ஆண்டவர் கொடுத்தார். திரவியத்தை எல்லாருடைய நலனுக்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுவது போலத்தான் அவர் எல்லாருக்கும் முன்பாக அதை கொடுக்கிறார். அதிலும் பாரபட்சம் இல்லாமல் 10 பேருக்கும் ஒரே விதமாக அவர் திரவியத்தை கொடுத்தார். எல்லா மனிதரிடத்திலும் இல்லாத ஞானம், அறிவு, தலைமை பண்பு, அர்ப்பணிப்பு, எவ்வித பலனையும் எதிர்பாராமை ஆகியவை ஆண்டவருடைய திரவியத்தை நமக்கு விளக்குகின்றன. இந்த திரவியத்தை கொண்டு நம்மால் முடிந்த அளவிற்கு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திடும் வகையிலே நம் பணி அமைந்திடல் வேண்டும். பொறுப்பு என்பது திரவியம்தான். அரிதாகவே பொறுப்பு கிடைக்கும். இந்த லூக்கா 19:13 பாருங்கள், யாருக்கும் கிடைக்காத பொறுப்பு இந்த 10 பேருக்கும் திரவியமாக கிடைக்கிறது. பொறுப்பை ஏற்பவர்கள் பொறுப்புக்கு ஏற்ற தகுதிக்கு தங்களை ஏற்புடையவர்களாக்கி செயல்பட வேண்டும். இங்கே 10 பேரிலே 2 பேர் மட்டும்தான் அந்த பொறுப்புக்கு தங்களை தகுதியுடையவர்களாக்கி செயல்பட்டார்கள். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? உலகத்திலே அவருடைய திரவியம் பெற்றவர்களிலே சிலர் மட்டுமே செயல்படுவார்கள், சிலர் மட்டுமே நன்றாக செயல்படுவார்கள். மீதி 8 பேர் செயல்படவே மாட்டார்கள், செயல்படுவது போல காட்டிக்கொள்வார்கள். காரணம், அவர்களை கண்காணிக்க ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் இந்த நேரம் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு எந்த கட்டளையும் யாரும் கொடுக்க முடியாது. இவ்வளவு நேரம் பணி செய்ய வேண்டும் போன்ற எந்த நிபந்தனையும் அவர்களுக்கு இல்லை. தின கூலி ஆட்களை போல
வேலை செய்தால்தான் சம்பளம் என்கிற நிலையும் அவர்களுக்கு இல்லை. ஆகவே வேலை செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டோர் ஆண்டவரது ஓமையிலே சொல்லப்பட்டுள்ள 8 பேர் கணக்கில் சேருபவர்கள். ஆனால் தங்களுக்கு கிடைத்த வேலையை கிடைப்பதற்கு அரியது, பெறுவதற்கு அரியது. இது ஆண்டவரது திரவியம் என்னும் எண்ணம் கொண்டவர்கள் திரவியம் வாங்கிய 2 பேர் கணக்கில் சேர்பவர்கள். நாமும் பெரும்பான்மையான 8 பேர் கூட்டத்தில் சேராமல் சிறுபான்மையான உண்மையான 2 பேர் கூட்டத்தில் சேர்வோம். திரவியத்தை பெற்றுள்ள நாம் ஆண்டவரது நற்குணங்களோடு மனிதர் மூலம் வருகிற தீய குணங்களை சேரவிடக்கூடாது. அப்படி செய்வது அரிசியுடன் கல்லை கலப்பதற்கு ஒப்பாகும். நாம் பேசும்போதும் நாம் வேலை செய்யும் போதும் அவரது திரவியத்தை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை சிதைப்பது போல, அதை சேதாரப்படுத்துவது போல நமது செயல்கள் அமைதல் கூடாது. அவர் திரவியம் நமக்காக, அவரை போல பணி செய்யவே அவருடைய திரவியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். மூன்றாவதாக, நமக்கான ராத்தலின் பலன் அவருக்காக. நமக்கான ராத்தலின் பலன் அவருக்காக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். ஒரு ராத்தல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கலாம். ஆண்டவர் திடீரென திரும்பி வந்து கணக்கு கேட்டபோது கணக்குகளை சரியாக வைத்திருந்ததினாலே முதலாவது ஒருவன் வந்து கணக்கை ஒப்புவித்து அவரை போற்றுகிறான். அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? முதலாவது, ஒற்றை ஒளிக்கற்றை போன்ற ஒருமித்த கவனம். ஒற்றை ஒளிக்கற்றை போன்ற ஒருமித்த கவனம், கான்சென்ட்ரேஷன். இது ஆண்டவர் தந்த ராத்தல், இது நஷ்டமடைந்து விடக்கூடாது என மிகுந்த கவனத்துடன் அவன் பணி செய்தான். யானைக்கு பலம் தும்பிக்கையிலே, பறவைக்கு பலம் சிறகினிலே, மனிதருக்கு பலம் மனதினிலே. தன் மனதிலே பலவற்றை திட்டமிட்டு அவன் செயல்பட்டான். எடுத்த எடுப்பிலே அவனுக்கு வெற்றிகள் கிடைத்திருக்காது. ஆனால் அவன் மனம் சோர்ந்து போகவில்லை. நேற்றைய இழப்பை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி ஒவ்வொரு நாளும் மனதை குவித்தான். சிறு வயதிலே பூத கண்ணாடியை வைத்து சூரிய வெளிச்சத்தை ஒளி கற்றையாக்கி இந்த உள்ளம் கையிலே வைத்தால் சுரீரென சுட்டுவிடும். ஒளிக்கற்றை அதிகமாக குவிக்கப்பட்டு லேசர் ஆகும் போது இன்னும் ஆற்றல் அதிகரித்து விடுகிறது. அந்த லேசரின் மூலமாக வைரங்களை வெட்டிவிடலாம், பெரிய பெரிய வெட்ட முடியாத கற்களை வெட்டிவிடலாம். மனம் குவிய குவிய மனதிலே ஆற்றல் நம்பிக்கையாக அதிகரிக்கிறது. இந்த வேலை செய்பவர்களுக்கு யாரால் ஆபத்து தெரியுமா? வேலை செய்யாதவர்களால் தான் அவர்களுக்கு ஆபத்து. இவன் இப்படி கவன குவிப்போடு வேலை செய்கிறானே, இவன் இப்படி வேலை செய்தால் நானும் வேலை செய்ய வேண்டியது இருக்குமே என நமக்கு எதிராக வருவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள். வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவர்களால் அதிக பாதிப்படைந்த ஒரு மனிதர் தன்னுடைய கஷ்டத்தை இப்படியாக பகிர்ந்து கொண்டார். வேலை பார்க்கும் இடத்திலே முகத்திலே புன்னகையோடு வேலை செய்தேன், கள்ளச்சிரிப்பு என்றார்கள். சரி என கோபம் கொண்டேன், சிடுமூஞ்சி என்றார்கள். அதிகம் பேசாமல் வேலை செய்தேன், ஊமையன் என்று சொன்னார்கள். சள சள என பேசிக்கொண்டே வேலை செய்தேன், ஓட்டவாய் என்று சொன்னார்கள். புதிய தகவல்களை பரிமாறினேன், கருத்து ஞானி என்று சொன்னார்கள். அவர்கள் வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்தேன், ஜால்ரா என்றார்கள். எல்லா செயல்களிலும் முன்னின்று செய்தேன், முந்திரி கொட்டை என்றார்கள். சரி, அவர்கள் வேலை செய்வதை பின்தொடர்வோம் என பின்தொடர்ந்தேன், நடிப்பு என்றார்கள். எல்லாரையும் வணங்கி கனப்படுத்தினேன், ஏமாற்றுக்காரன் என்றார்கள். வணங்குவதை நிறுத்தினேன், தலைக்கணம் என்றார்கள். ஆலோசனை வழங்கினேன், படித்த திமிர் என்றார்கள். சுயமாக முடிவெடுத்தேன், அதிபுத்திசாலி என்றார்கள். நான் அழுதேன், வேஷக்காரன் என்றார்கள். நான் சிரித்தேன்,
அவன் புத்திக்கு ஏதோ ஆகிவிட்டது, அவன் தலைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்றார்கள். வேலையை பொறுப்போடு செய்கிற எவரையும் உலகில் உள்ள பெரும்பான்மையானோர் வாழ்த்தியதும் இல்லை, ஊக்கப்படுத்தியதும் இல்லை. ஏனெனில் இந்த பெரும்பான்மையோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஓமையில் உள்ள 8 பேர் கூட்டத்தை சேர்பவர்கள் தான். முதலாவது கணக்கு கொடுக்க வந்த 10 ராத்தல் சம்பாதித்தவன் கால வெள்ளத்தின் இழுவையிலே சிக்கி காலம் அவனை மாற சொல்லியும் மாறாதபடி உண்மையை பற்றி கொண்டு வாழ்ந்தான். சுயநலவாதிகளால் வேஷக்காரன், பிடிவாதக்காரன், தலைக்கணம் பிடித்தவன் என தாக்கப்பட்ட போதும் தன்னுடைய மன எழுச்சிகளை மிக கவனமாக கையாண்டான். இது அவனுடைய வெற்றிக்கான 2வது காரணம். அவனுடைய வெற்றிக்கான 3வது காரணம் என்ன? மற்றவர்களை விட வித்தியாசமாக செயல்பட்டான். மற்றவர்கள் செய்ய மறுத்த வேலையையும் அவன் செய்தான். மற்றவர்கள் வீணடித்ததை அவன் சேமித்தான். மற்றவர்கள் முடியாது என ஒதுக்கினதை முடியும் என அவன் முடித்தான். இவைதான் வித்தியாசமான செயல்பாடு. ஒரு முறை ஊரெங்கும் வேலை தேடியும் வேலை கிடைக்காதபடியினாலே சோர்ந்து போய் ஒரு நாடக வாசலில் வந்து அமர்ந்தான் வாலிபன் ஒருவன். அந்த நேரம் ஒரு வசதியான மனிதர் அந்த நாடக சாலைக்கு நாடகம் பார்ப்பதற்காக குதிரையிலே வந்தார். அவர் அந்த வாலிபனை பார்த்து, டேய் தம்பி, இங்கே வா என கூப்பிட்டு தன்னுடைய குதிரையை அவனிடத்தில் ஒப்படைத்து, இந்த குதிரையை பத்திரமாக பார்த்துக்கொள், நான் நாடகம் பார்த்து விட்டு வருகிறேன், இந்த அடிக்கடி இங்கே குதிரை களவு போகிறது, இந்த குதிரையை நீ பத்திரமாக பார்த்து கொண்டால் நான் அதற்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி நாடகம் பார்ப்பதற்காக உள்ளே சென்றார். நாடகம் பார்த்தார். வெளியே திரும்பி வரும்போது அவருடைய கண்களை அவரால் நம்பவே முடியவில்லை. அவருடைய குதிரை மிக பளிச்சென அழகாக நின்றிருந்தது. அந்த வாலிபன் அந்த குதிரையை கழுவி சுத்தப்படுத்தி அதை அழகான குதிரையாக மாற்றியிருந்தான். இந்த மனிதர் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்த பணத்தை விட அதிகமாக அவனுக்கு கொடுத்தார். இதை கண்ட பலர் அடுத்த நாள் அவனிடத்திலே குதிரையை ஒப்படைத்து விட்டு நாடகம் பார்க்க சென்றார்கள். அப்படியே அவனுடைய வியாபாரம், அவனுடைய தொழில் விருத்தியானது. அவன் ஒரு நாள் அங்கே ஒரு குதிரை லாயத்தை அமைத்து வேலைக்காரர்களை அமர்த்தி தன்னுடைய பணியை அவன் தொடர்ந்தான். நாடகத்திலும் இலக்கியத்திலும் ஆர்வம் கொண்டு நாடகங்களை கவனிக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திலே அவனே இலக்கிய மேதையாக மாறிப்போனான். அவன்தான் பின்னாட்களிலே பிரபலமாக அறியப்பட்ட வில்லியம் ஷேக்ஸ்பியர். 10 ராத்தல் அதிகம் சம்பாதித்த மனிதனும் இப்படித்தான் வித்தியாசமாக செயல்பட்டு சம்பாதித்தான். அவனுடைய வெற்றிக்கு அது காரணமாக அமைந்தது. 4வதாக அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அவனை நிரூபிக்க தகுதியான வார்த்தையை தேடாமல் தகுதியான செயலை அவன் தேடினான். பலரும் நாம் என்ன செய்வோம்? தகுதியான வார்த்தையை நமக்கு அடைமொழியாக போட்டுக்கொள்வோம். வேலை சிங்கம் அல்லது வேலைக்கார தேனி என்றெல்லாம் பட்ட பெயர்களை நாம் வைத்துக் கொள்வோம். அதற்கேற்றபடி பணி செய்வது கிடையாது. ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே, தகுதியான வார்த்தையை தேடவே இல்லை. அவன் தகுதியான செயலை அவன் தெரிந்தெடுத்தான். மனதிற்குள்ளே வரைபடம் வரைந்து அவன் செய்த பணி அவனை திறமை உள்ளவனாக, திரவியம் உள்ளவனாக மாற்றியது. 5 ராத்தல் சம்பாதித்து 2வது இடத்துக்கு வந்த மனிதனும் இப்படித்தான் செயல்பட்டான். ஆகவே அவர்கள் இருவரும் ஆண்டவரை நன்றியோடு இவ்விதமாக போற்றுகிறார்கள். உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. ஆண்டவர் திரவியமாக நமக்கு தந்திருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களினால் அறிவு, மனம், குணம் எல்லாமே விசாலம் அடைகிறது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். அதை இந்த 10 ராத்தல் சம்பாதித்தவனும் 5 ராத்தல் சம்பாதித்தவனும் உணர்ந்து பார்க்கிறார்கள். என்னுடைய அறிவு, என்னுடைய மனம், என்னுடைய குணம் இவ்வளவு விசாலம் அடைந்து விட்டதே. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? அவர் கொடுத்த ராத்தல், அவர் கொடுத்த ராத்தல். ஆகவே அவரது ராத்தலின் பலன் அவருக்காக என தங்களுடைய உழைப்பை அவருக்கு காணிக்கையாக்கி நிறைவு பெற்றார்கள். சின்ன விஷயங்கள் என நாம் நினைப்பவை நமது அறிவையும் நமது குணத்தையும் எப்படி மோசமாக்கி விடுகின்றன என்பதை திரவியத்தை துணியில் பொதித்து வைத்த அந்த மனிதன் நமக்கு சொல்லித் தருகிறார். உக்ரானத்துவத்தின் வெற்றி எதில் உள்ளது? வெளிப்படையாக வாழ்வதிலும். எல்லாம் அவருடையது,
எதுவும் எனக்கு மட்டும் உரியதல்ல, எல்லாருக்கும் எல்லாமும் என்னும் கணக்கு ஒப்புவித்தலில்தான் உள்ளது. நம் எண்ணங்களிலே கவனமாக இருப்போம். எண்ணங்களிலே பாவ சிந்தனை, சுயநலம் சேராதிருக்கட்டும். சுயநலமே பலவற்றை மறைக்க தூண்டும். எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன, சொற்கள் செயல்களாகின்றன, செயல்கள் பழக்கமாகின்றன, பழக்கங்கள் குணங்களாகின்றன. காலம் நம்மை அதற்கேற்றபடி மாற்ற முயற்சி செய்யும். காலத்திடம் நாம் தோற்று போகக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் காலமே ஒரு நாள் நமக்கு அடிமையாக மாறிவிடும். அதற்கு எடுத்துக்காட்டு இந்த 10 ராத்தல் சம்பாதித்தவனும் இந்த 5 ராத்தல் சம்பாதித்தவனும் ஆகிய இந்த 2 மனிதர்கள் தான். ஆகவே நாம் 3 காரியங்களை பார்த்தோம். 1, அவர் ராஜ்யம் நமக்காக. 2, அவரது திரவியம் நமக்காக. 3, அவருடைய ராத்தலின் பலன் அவருக்காக. அவருக்கே துதி கன மகிமையை செலுத்துவோம். ஆண்டவருக்கு நம்முடைய பணிகளின் மூலமாக இன்றைக்கும் புகழ்ச்சி வரட்டும். ஆமேன்.